அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீ நல்லவராய் இருக்கிறீர். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 8வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், சாபத்தீட்டானத உங்களை விட்டு நீக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினாரு. அதன்படியே அவங்க ஆகானையும் அவனோட உடைமைகளையும் அவனுக்குரிய எல்லாத்தையும் அக்கினியில சுட்டரிச்சு அவனை கல்லெறிந்து கொன்னத நம்ம முந்தின பகுதியில பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் அந்த சாபத்தீட்டானதெல்லாம் அவங்கள விட்டு அகற்றின பிறகு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகு கர்த்தர் யோசுவாவோட பேசுறாரு. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏன் பயம், ஏன் கலக்கம் அப்படின்னா, ஆயி பட்டணத்துல அவங்க சந்தித்த தோல்வி அவங்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொடுத்தது. ஆண்டவர் தைரியப்படுத்துறாங்க. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் பேசுறாரு, நீ இப்ப போ, திரும்பவுமா ஆயி பட்டணத்தோடு யுத்தம் பண்ண, யுத்த வீரர்களை கூட்டிட்டு போ. நான் அந்த பட்டணம், ஜனம், நாடு, ராஜா எல்லாத்தையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். எப்படி எரிகோல செஞ்சியோ அதே மாதிரி ஆயிலையும் செய்ய. அதுல கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். எப்படி யுத்தம் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறாரு. பட்டணத்துக்கு பின்னால யுத்த வீரர்களை ஒளிச்சு வச்சு யுத்தம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி யுத்தம் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்கிறார். அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யோசுவா அந்த வார்த்தையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்து கொண்டு ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, ராத்திரியில யுத்த வீரர்களை அனுப்புறாங்க. 30,000 பேர். தடவை யுத்தத்துக்கு போனப்ப 3,000 பேரை அனுப்புனாங்க. இப்ப யுத்தத்துக்கு போகும்போது 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அனுப்பி அவங்களுக்கு என்ன கட்டளைனா, நீங்க பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிருக்க வேண்டும். அந்த பட்டணத்துக்கு பின்பகுதியில ஒளிஞ்சிருக்கணும் அந்த 30,000 பேரு. பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாய் இருங்கள். ஆண்டவர் சொன்னபடி செயல்படுறாங்க. ஒளிஞ்சிருக்கணும், ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, ஆயத்தமா இருக்கணும். எப்ப யோசுவா சொல்றாரோ அந்த நேரம் இவங்க செயல்பட ஆரம்பிச்சணும். யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கணும். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண தண்டையிலே கிட்டி சேருவோம். நான்றது யோசுவாவும் அவனோடு இருக்க கொஞ்ச ஜனங்களும் பட்டணத்துக்கு பக்கத்துல போவாங்க. அவர்கள் முன் போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது, போன தடவை எப்படி ஆயி பட்டணத்து ஜனங்கள் எதிர்த்து இவங்களை துரத்துனாங்களோ அதே போல இப்ப அவங்க எதிரா புறப்பட்டு அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஓடி போவோம். போன தடவை மாதிரியே, தோத்து போன மாதிரியே நாங்க ஓடி போவோம். அப்பொழுது அவர்கள் முன் போல
நமக்கு முன்னதாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். எப்படி போன தடவை முறியடிச்சாங்களோ அதே போல இப்பயும் இவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த புறப்படுறாங்க. நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணும் மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். பட்டணத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்பொழுது நீங்கள் பதிவில் இருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். ஜனங்கள் ஃபுல்லா பட்டணத்தை விட்டு வெளியே வந்த பிறகு பட்டணத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற யுத்த வீரர்கள் பட்டணத்துக்குள்ள வந்துடணும். பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் இந்த யுத்த எப்படி செய்யணும்ன்றத சொன்னாங்களோ அதை அப்படியே செயல்படுத்துறாங்க. இப்போ யோசுவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீ கொளுத்தி போடுங்கள். ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. நீங்க பட்டணத்துக்குள்ள போய் அதை தீ கொளுத்தி போட்டுருங்க. கர்த்தர் சொற்படி செய்யுங்கள், இதோ நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது யுத்தத்துல கட்டாயம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா அவங்களுக்கு கட்டளையா சொல்றான். அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள். 3000 பேரை பதிவிருக்க சொன்னாரு. அவங்க போய் இவர் சொன்ன மாதிரியே மேற்கு பகுதியில போய் பட்டணத்துக்கு பின்னால பதிவிருக்கிறாங்க. யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான். யோசுவாவும் அந்த யுத்தத்துல நான் தலைவன், நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா போன தடவை யுத்தம் பண்ணும்போது 7ஆவது அதிகார பகுதியில யோசுவா போனதாக சொல்லப்படல. ஆனா இந்த தடவை அன்று ராத்திரி ஜனங்களுக்குள்ள தங்கினான். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயின் மேல் போனான். அவங்க பிளான் பண்ண மாதிரி, கர்த்தர் ஆலோசனை கொடுத்த மாதிரி இப்ப செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி இவங்க போறாங்க. அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். பட்டணத்துக்கு எதிரா போறாங்க யோசுவாவும் யுத்த ஜனங்களும். அவர்களுக்கு ஆயிக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. யோசுவாவும் அவனோட படைக்கும் ஆயி பட்டணத்துக்கும் நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் ஏறக்குறைய 5000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேல் அண்டையிலே பதிவிடையாக வைத்தான். இன்னொரு 5000 பேரை பிரிச்சு எடுத்து அந்த பட்டணத்துக்கு மேல் பகுதியில ஒளிந்திருக்க வைத்தான். பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருந்தவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு, எல்லாம் வடக்கு பகுதியில 3000 பேரு, மேற்கு பகுதியில 5000 பேரு, இதெல்லாம் திட்டம் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா நிப்பாட்டிட்டு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான். யோசுவா பள்ளத்தாக்கில் இருந்தான். ஆயின் ராஜா அதை கண்ட போது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண சமனான வெளியிலே நேராக புறப்பட்டார்கள். இந்த ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆயி பட்டணத்து ராஜாவுக்கு அவன் முன்னாடி இருக்கிற யோசுவாவையும் ஒரு கூட்ட ஜனங்களையும் பார்த்து குறித்த நேரத்துல அவங்க இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தத்துக்கு கிளம்பி வர்றாங்க. பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். பின்னாடி ஒரு கூட்ட மக்கள் 3000 பேர் ஒளிந்திருக்கிறத அவனுக்கு தெரியாது. யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும்
அவர்களுக்கு முன்பாக முறிந்து வனாந்திரத்திற்கு போகிற வழியாய் ஓடி போனார்கள். முன்னாடி இருக்க யோசுவாவும் அவங்க ஜனங்களும் தோத்து போன மாதிரி நடிக்கிறாங்க. ஓடுறாங்க, வனாந்திரத்துக்கு ஓடுறாங்க. அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். எல்லா ஜனங்களும், ஆயி பட்டணத்திலிருந்து எல்லா ஜனங்களும் யோசுவாவையும் அவன் கூட்டத்தையும் துரத்துறதுக்காக பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை. ஒருத்தர் கூட இல்ல. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போனார்கள். துரத்திக்கிட்டு போறாங்க. அதே நேரத்துல பட்டணம் திறந்து கிடக்கு. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அடுத்து யோசுவாக்கு ஆண்டவர் பேசுறாரு. எப்பயுமே ஆண்டவர் முதல்ல சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதை அப்படியே செயல்படுத்தும் போது அடுத்தடுத்த ஆண்டவர் வழி நடத்துவார். இப்ப யோசுவாக்கு இதுவரைக்கும் செஞ்ச ஆண்டவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சதுனால அடுத்த ஸ்டெப்பு சொல்றாரு. உன் கையில இருக்க ஈட்டிய ஆயி பட்டணத்துக்கு நேரா நீட்டு. அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோட பட்டணத்தை தீ கொளுத்தினார்கள். கைய நீட்டின உடனே கையில இருந்த ஈட்டிய நீட்டின உடனே ஒளிஞ்சிருந்த கூட்டம் ஓடி வந்து அந்த பட்டணத்தை பிடிச்சு அதை ஃபுல்லா தீ கொளுத்திட்டாங்க. ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாயத்தில் எழுப்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிற்று. வனாந்திரத்தில் ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். இப்ப ஆயி பட்டணத்தை திரும்பி பாக்குறாங்க அந்த மனுஷர். பட்டணம் ஃபுல்லா புகை காடா ஆயிடுச்சு தீ கொளுத்துனதுனால. இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு இடம் இல்ல. வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் வனாந்தரத்துக்கு ஓடுனது யோசுவாவும் அவனோடு இருந்த படையும். அவங்க இப்ப திரும்பி வர்றாங்க. அப்ப அவங்க இந்த ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஆயி பட்டணத்தார். இஸ்ரவேலர் வெற்றி பெறும்படியா ஆண்டவர் கிருபை செய்றார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து பேசுறாரு. இப்ப நீ ஆயி பட்டணத்துக்கு போ, நான் அதை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஒரு கூட்ட மக்களை பதிவிருக்க சொன்னாரு, ஒளிந்திருக்க சொன்னாரு. எப்படி செயல்படணும்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி 3000 பேர் பட்டணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாங்க. யோசுவா தன்னோடு கூட ஒரு கூட்ட மக்களை கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 5000 பேரு மேற்கு பகுதியில ஒளிஞ்சிருந்தாங்க. அப்ப யோசுவா அவங்கள்ட்ட சொன்னாங்க, நாங்க முன்னாடி போய் நிப்போம். அந்த ஆயி பட்டணத்து மக்கள் எல்லாரும் வெளியே வந்த பிறகு ஒளிஞ்சிருக்கிறவங்க பட்டணத்தை தீ கொளுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைய அப்படியே சொன்ன உடனே அதே மாதிரியே யோசுவாவும் அவரோடு கூட இருந்தவங்களும் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆயி பட்டணத்தார் வெளியே வந்த உடனே இவங்க முறியடிச்சு ஓடுற மாதிரி, பயந்து ஓடுற மாதிரி நடிச்சாங்க. அவங்க பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க. அதே நேரத்துல எல்லா ஜனங்களும் வெளியே வந்த பிறகு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, உன் கையில இருக்க ஈட்டிய நீட்டு, நான் ஆயி பட்டணத்தை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி கைய நீட்டினாங்க. அந்த
கை நீட்டின உடனே ஒளிஞ்சிருந்தவங்க வந்து அந்த பட்டணத்தை பிடிச்சு தீ கொளுத்திட்டாங்க. இந்த ஓடின ஜனங்கள் வந்து ஆயி பட்டணத்து மக்கள் வெளியே வந்தாங்க. அப்ப திரும்பி பார்க்கும்போது தங்களுடைய பட்டணம் முழுசும் அழிக்கப்பட்டிருந்துச்சு. அதே நேரத்துல யோசுவாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் இவங்களை எதிர்த்து மறுபடியும் யுத்தத்துக்கு பின் திரும்பி வந்தாங்க. இப்ப அந்த ஆயி பட்டணத்து மக்கள் தப்பிக்கிறதுக்கே வழி இல்லாம போனத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். நம்மளும் கூட ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் ஆலோசனை இல்ல வல்லவர், நமக்கு சரியான ஆலோசனை தந்து நம்ம நடத்துவாரு. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்டு நடக்கும்போது எல்லா காரியத்திலையும் நம்ம வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எளிதா நம்ம காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்ப நம்ம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க யோசுவா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டு யுத்தத்துல வெற்றி பெற்றதை தியானிச்சோம். அது போல நாங்களும் உம்முடையத்துல ஆலோசனை கேட்டு, நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலையும் ருசித்து பார்க்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய சுய புத்தியில் சாராமல் உம்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.